இன்றைக்கு தேவன் நமக்காக தந்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதுதான் தேவன் நமக்காக இன்றைக்கு அனுப்பி இருக்கிற வார்த்தை. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல. இது எப்போ நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சர்ச்ல ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அவரு கண்டு அதை வாசிச்சுட்டு அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து திரும்ப சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றைய தினம் உங்க காதுகள் கேட்க நீங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. இத நீங்க வேற யாரு சொன்னாலும் நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு, நீங்க எப்படி இந்த வேதத்துல சொல்றதெல்லாம் நம்புறீங்க? எப்படி அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது? ஒரு மீன் இருக்குதான், அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஒருத்தர் போறாராம். 3 நாள் கழிச்சு உயிரோட அந்த மீன் அதை வர துப்புதான். இதெல்லாம் என்ன நடக்குமா? நடக்கவே நடக்காதே அப்படின்னு சொல்றாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, இது என்னங்க பெரிய விஷயம்? அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா போனதில்லை. யோனாவோட வயிற்றுக்குள்ள மீன் போதுன்னு சொன்னாலும் நாங்க நம்புவோம். ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்கிறது குருட்டுத்தனமா நம்ம நம்பணும். கடல் செங்கடல் 2ஆ பிளந்துச்சு, வெற்று தரையில நடக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறாங்க. அப்போ அது அற்புதம் நடந்துச்சு. நிச்சயமா வேதத்துல இருக்கிற எல்லாமே நிச்சயமான உண்மை. அப்ப நம்ம அத குருட்டுத்தனமா சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்பணும். இப்போ யாரோ சொல்லல, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுது அப்படின்னு. அப்போ நம்ம நம்பிதான் ஆகணும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் தேவன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் இறங்கி இருக்கிறார், என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காகும், வெறுமை எல்லாம் நிறைவாகும். ஆதியாகமத்துல பாக்குறோம், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு. ஆனா அங்க ஆவியானவர் நிழலாடிட்டு இருக்கிறாராம். எல்லா காரியங்களும் படைக்கப்பட்டுச்சு. வார்த்தையினால தேவன் அகிலத்தையும், பூமி, நட்சத்திரங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? படைச்சு அங்க நிறைவாக்குறாரு. எல்லாமே ஒழுங்காகுது. இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நிழலாடிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சோம், அப்பான்னு அவரை கூப்பிடும் போது ஆவியானவர் இறங்கி நம்ம மேல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? நிழலாடிட்டு இருக்கிறாரு. ஆமென். அந்த நேரத்துல இங்க பேசப்படுகிற ஜீவ வார்த்தைகள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன ஆக போகுது? நிறைவேற போகுது. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகுது. உங்க வாழ்க்கையில அத்தனை நன்மைகளையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அடுத்த வார்த்தை என்னன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியும் அப்படின்னு போட்டிருக்கு. தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரர் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பணமே இல்லாத ஏழை அப்படின்னு தோணும். ஆனா சுவிசேஷங்கிறது நற்செய்தி. இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு சந்தோஷம், அது அங்க தரித்திரம். ஆனா சமாதானமே இல்லாம நிம்மதியே இல்லாம இருக்கிறவங்க கிட்ட அதுல உள்ள தரித்திரம். அவங்க கிட்ட போய் சமாதானத்தை கொடுக்கறது நற்செய்தி. அப்போ எல்லாருக்கும் நற்செய்திங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவுகளை நிறைவேற்ற தேவன் அவராகவே இருக்கிறார். ஏன்னா மோசே தேவன் கிட்ட, நான் இஸ்ரவேல் ஜனங்களை போய் மீட்கும் போது நான் யாரு, தேவனுடைய பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்னு கேட்கிறாரு. அப்போ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய குறைவுகள் எதுவோ அதை நிறைவாக்க அவரு இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள
நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையில் நிறைவாக்குகிறாரு. இன்றைக்கு நீங்க என்னென்ன குறைவுல வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு விடுதலையை வேண்டி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, தேவன்கிட்ட ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு அந்த விடுதலைய தருவாரு. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ரிச்னஸ் படி அவர் என்ன செய்வாராம், உங்களை நிறைவாக்குவாராம். இப்போ இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், அதுதான் அடுத்து இயேசு கிறிஸ்து வாசிச்ச வேத பகுதி. இருதயம் எப்போ நறுங்குண்டு போகும், அது இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது புரோக்கன் ஹார்ட் அப்படின்னு. எப்போ நம்முடைய இருதயம் நறுங்குண்டு போகும்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்மளை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளும் போது நம்ம இருதயம் என்ன ஆகும், நறுங்குண்டு போகும். வேலை பார்க்கிற இடத்துலயோ குடும்பத்திலேயோ நம்மளை யாருமே கண்டுக்காம இருக்கும்போது, இல்லை யாராவது நம்மளை ஏமாற்றும் போது, இல்ல நமக்கு யாராவது துரோகம் பண்ணும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், நறுங்குண்டு போகும். அந்த சமயங்கள்ல தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி, அன்னாள் என்ன பண்றா, தேவ சமூகத்துல அவளுடைய இருதயத்துல இருந்த அத்தனை துன்பத்தையும் என்ன செய்யறா, கொட்டுறா. ஆனா அதுக்கப்புறம் அவ என்ன செய்யல, துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு வேதத்துல போடப்பட்டிருக்குது. அங்க அவ அற்புதத்தை பெற்றுக்கொள்றா. அதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எல்கனாங்கிறது அண்ணாவோட ஹஸ்பண்ட். அங்க அவளுக்கு 2 மனைவி, பெண்ணினாள் ஒரு மனைவி, அண்ணாள்ங்கிறது இன்னொரு மனைவி. இந்த பெண்ணினாள் அண்ணால ரொம்ப துன்பப்படுத்துறா. அவளுடைய இருதயம் நறுங்குண்டு போய் இருக்குது. அப்போ இவனுடைய கணவன் என்ன சொல்றானா, அங்க பலியிடும் போது எல்லாருக்கும் 1 பங்குனா இவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுக்குறானா. 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு பெருசு இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவ்வளவு ஆறுதலா, அவ்வளவு சமாதானமா போய் எல்கனா யார்கிட்ட பேசுறான், அண்ணாள் கிட்ட. ஆனா அவளுடைய இருதயம் என்ன ஆகல, சமாதானம் ஆகல. எப்போ அவளுக்கு சமாதானம் கிடைச்சது அப்படின்னா, எப்போ தேவ சமூகத்துல அவளுடைய இருதயத்தவா, நறுமுண்ட இருதயத்தை, மனக்லேசத்தை அங்க கொட்டுனாலோ அப்பதான் அவளுக்கு சமாதானம் கிடைச்சது. நாமளும் நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம், மனுஷங்களை நாடி போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மனுஷங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம். அவங்க கிட்ட உதவியை நாடுறதுக்கு பதிலா தேவன் கிட்ட போனோம்னா, அவருடைய காலை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா தேவன் நமக்கு நன்மைகளை செய்வாரு. அதுக்கு அடுத்து அங்க போடப்பட்டிருக்குது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறீங்க. இப்போ கதரேனருடைய நாட்டுக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் வர்றாங்க. அங்க பிசாசு பிடிச்ச, அநேக பிசாசுகள் பிடிச்ச ஒருத்தன் இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் நிக்கிறான். நின்னுட்டு, தேவகுமாரனே, நிறைய அங்க போடப்பட்டிருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை நோக்கி வெளியே போன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதனால அங்க அப்போ அவனை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கும் போது அவன் தண்ணிக்குள்ளையும் நெருப்புக்குள்ளையும் போய் அடிக்கடி விழுந்துடுறான். யாராலையும் அவனை அடக்க முடியல, அவனை சங்கிலியால கட்டி வைக்க முடியல அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனா அவனுக்கு தேவை விடுதலை. பொதுவா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சங்கிலியால கட்டி வச்சாதான் விடுதலை தேவை, ஆமா தானே? ஆனா இங்க சங்கிலியால அவனை கட்டவே முடியலையா. பட் அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறதுனால அவனுக்கு விடுதலை தேவையா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னென்ன பிசாசின் கிரியைகள்னால நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ, ஏன்னா இந்த ஜெபத்தின் தலைப்பே என்னதுதான், விடுதலை விழாதான். நீங்க என்னென்ன பிசாசின் கிரியையினால கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, என்னென்ன பிரச்சனைகளோ, அதுல எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறாரு. அடுத்து போடப்பட்டிருக்குது குருடருக்கு பார்வை. பிறவிலேயே குருடனா இருந்தவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, குணமாக்கினாரு. ஆனா நான் இன்றைக்கு அதை சொல்ல போறது இல்ல. ஆவிக்குரிய கண்கள் குருடா நிறைய பேர் இருக்கிறோம். ஏன் நம்மளே இருக்கிறோம். எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிரச்சனையை தான் வச்சு பாக்குறோமே தவிர, அந்த பிரச்சனையை விட பெரிய தேவனை தூரத்துல கொண்டு போய் வச்சிடுறோம். இப்போ தாவீது கோலியாத்தை எதிர்த்து போறான். அங்க இருக்கிற யாருமே கோலியாத்தை எதிர்த்து போகல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் கோலியாத்தை முன்னாடி வச்சு பார்த்தாங்க. அவங்க கண்ணு பக்கத்துல, நீங்க பொதுவா கண்ணுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பொருளை வச்சு பார்க்கும்போது அதுதான் பெருசா தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ மற்ற எல்லாருக்கும் கோலியாத்து பெருசா தெரிஞ்சாங்க.
ஆனா தாவீதுக்கு மட்டும்தான் தேவன் பெரியவரா தெரிஞ்சாங்க. கோலியாத்து ரொம்ப சின்னவனா, ஏன்னா அவனை தள்ளி வச்சு பார்த்தான் தாவீது. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு திடீர்னு கஷ்டப்படும் போது உடனே அதை யோசிக்கும் போது அதைதான் நம்ம கண் முன்னாடி வைக்கிறோமே தவிர, அதை விட எவ்வளவோ பெரிய தேவனை நம்ம என்ன செய்யறோம், பின்னாடி வச்சிடறோம். நம்ம அதை உடனே நம்மளால முடியலனாலும் நம்ம அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னா, ஏன்னா சிலுவையில தேவன் நமக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டாரு. வெற்றியான வாழ்க்கையை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம்னா லாஸ்ட் ஓவர்ல வெறும் 6 ரன் 6 பால் இருக்கு, 12 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் 4 பால் ரன்னே எடுக்கல, லாஸ்ட் 2 பால் 6 அடிச்சாதான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நீங்க இந்த மேட்ச லைவா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி பாப்பீங்க, பயங்கர டென்ஷனா இருக்கும். எப்படி ஜெயிக்க முடியாதா, நம்பிக்கையே இருக்காது, அப்படிதானா? ஆனா அதே மேட்ச திரும்ப ஹைலைட்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 2 6 அடிச்சு ஜெயிடுச்சு, மேட்ச் வந்து ஜெயிச்சிருச்சு. இப்ப திரும்ப பாக்குறீங்க மேட்ச் லைவா இல்லாம கழிச்சு ஹைலைட்ஸையோ அந்த மேட்சையும் நீங்க பாக்குறீங்க. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு டென்ஷன் இருக்குமா? எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா உட்கார்ந்து என்ன செய்வீங்க, பாப்பீங்க. அது வாழ்க்கை. நீங்க ஜெயிச்சு, ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில வாழ்க்கைய ஜெயிக்க வச்சிருக்காரு. எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த மனுஷனும், எந்த பிரச்சனையும் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. சோ நீங்க ஜெயிச்ச வாழ்க்கையெல்லாம் வாழ்றீங்க, ஹைலைட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. லேசான உபத்திரமும் வெகு சீக்கிரத்துல உங்களை விட்டு நீங்க போயிடும். வெற்றிதான் உங்களுக்கு நிரந்தரம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, அதுல போடப்பட்டிருக்கிற வசனத்தெல்லாம் அதுக்கு நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இப்போ தேவன் சமீபமா இருக்கிறாராம். சமீபமா அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னா பக்கத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த கேட்கிறோம், அவருக்கு அவ்வளவு சமீபமா இருக்கிறது. ஏன்னா அவர் தோடு மேலதான் நம்ம இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கும்போது அவங்க பெருமூச்சு விடுதலை பண்ணதுக்கு வந்தாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் கஷ்டத்துல அழும்போது, புலம்பும் போது அதை கேட்காம இருப்பாரா? இல்ல, நிச்சயமா கேட்டாரு. நீங்க ஒரு பெருமூச்சு விட்டா கூட தேவன் அதை கேட்டு உங்களுக்கு உதவுறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, ஓடோடி வருகிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த ஜீவன் வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில என்றைக்கு நிறைவேறப்படுது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு இது எல்லாம் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஜெபத்தை பங்கு பெறுவோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு கட்டளை எடுக்கிறார். ஆமென்.